வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். நாம இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு சிறப்பு பதிவு பார்க்க போறோம். அதுபடி பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு, மேடம் எங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. சில பேர் நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனா அந்த நல்லதை என்னைக்குமே எடுத்து சொல்லாத நபர்களாக தான் இந்த மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே இருக்கிறீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 10வது ராசி இந்த மகர ராசி. மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள், திருவோணம் நட்சத்திர அன்பர்கள், அவிட்ட நட்சத்திர அன்பர்கள், இந்த 3 ராசி அன்பர்களும் இருக்கிறீங்க. அதாவது சூரியன், சந்திரன், அடுத்து செவ்வாய், இந்த 3 கிரக ராசிகளும் இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த 3 ராசி அன்பர்களும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய வருமானம் வரும். அந்த வருமானத்தை தக்க வச்சுக்க முடியாம உங்களுக்கு ஒரு நிறைய இடர்பாடுகள் வந்துகிட்டே இருக்கும். அதற்கு நாங்க என்ன செய்யணும்? அந்த வருமானத்தை தக்க வச்சுக்கணும், அதே சமயத்துல நாங்க பிரச்சனைகள்ல இருந்தும் மீளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஏன்னா கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வரி இதில் விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அதனுடைய முழுமையான ஒரு தகவல்கள் உங்களுக்கு வந்து சேராது. அதனால நான் ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்கும்போது ஒரே ஒரு லைக் பட்டன் மாத்திரம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நான் என்ன தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய சில பரிகாரங்கள், நம்ம என்ன செய்யலான்ற சில தகவல்களை நான் கொண்டு சேர்த்துக்கிட்டே இருப்பேன். அதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மகர ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு 10வது ராசி, சனியோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய ராசி. இவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்போ எப்போ ஒரு வீடு வாங்கினாலும் ஒரு 2வது, அதாவது செகண்ட் ஹேண்ட் வீடாக வாங்குவாங்க. புதுசாக கட்டுறதுக்கெலாம் இவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. அதே சமயத்தில் புதுசாக கட்டினாங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக தான் கட்டுவாங்க. அதுவும் இவர்கள் ராகு தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டுவாங்க. அந்த பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அப்படியே டெய்லி நாளுக்கு நாள் அந்த மனசு வந்து நொந்து போகிற அளவுக்கு அதனுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்க பிரம்மாண்டமா வீடு கட்டிட்டீங்க, உங்களுக்கு திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்கு, அதே சமயத்துல உங்களுக்கு பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கு. அந்த வீடுபடி வாஸ்துபடி உங்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு வீட்டில் எப்போதுமே தோஷங்கள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு என்ன செய்யணும்? அதே சமயத்துல வருமானம் நிறைய வருது மேடம், ஆனால் ஒரு நாள் கூட அந்த வருமானத்தை சேமிக்க முடியல. தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா டெய்லி வருமானம் ஏதாவது உங்களுக்கு அந்த சேல்ஸ் ஆச்சுன்னா வரும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆச்சோ, இல்லை அந்த தொழிலிருந்து வரக்கூடிய வருமானம் திடீர்னு வரக்கூடிய வருமானம் தான் இருக்கும். இல்லை வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா மாதம் ஆனால் வரும், அந்த மாதம் 1ஆம் தேதி வருது, 5ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு காலியாக போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்தையுமே நாங்கள் தவிர்க்கணும். இதற்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், தெய்வ வழிபாடு. நீங்கள் எந்தெந்த தெய்வத்தெல்லாம் வழிபாடும்? மேடம் நான் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறேன், முருகனை வழிபாடு பண்ணுறேன், மாசமான திருப்பதிக்கு பௌர்ணமிக்கு போகிறேன், அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த திருச்செந்தூரில் போய் நான் மொட்டை போட்டுக்கிறேன், இவ்வளோ வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல மேடம். இதனால நான் என்னதான் பண்ணுறது, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு வியாதியாக இருக்குது, வியாதி இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வழிபாடு, மகர ராசி அன்பர்கள் மட்டும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் குலதெய்வத்தை எப்போதுமே வழிபாடு. இதை நான் எல்லா பதிவுலையும், என்னுடைய பதிவில் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு வருவேன். மகர ராசி அன்பர்கள் குலதெய்வத்தை எப்போதுமே வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடுனா எப்படி? உங்களுடைய மரபுபடி உங்களுடைய முன்னோர்கள் என்ன
பண்ணுனாங்களோ அந்த மாதிரியா வழிபாடு பண்ணணும். நான் குலதெய்வ வழிபாடு பண்றேன், வா நம்ம எல்லாருமா 4 பேர் சேர்ந்து போவோம், ஒரு 100 ரூபாய காசு கொடுப்போம், அப்படிலாம் இல்லை. உங்களுடைய மரபுப்படி அங்க கிடா வெட்டுறாங்கன்னா கிடா வெட்டிக்கோங்க, பொங்கல் வைக்கிறாங்கன்னா பொங்கல் செய்யுங்க. இல்லை அந்த குலதெய்வத்திற்கு சேலை இந்த மாதிரியான துணிமணிகள் எடுத்து கொடுக்கணும்னா துணிமணிகள் எடுத்து கொடுங்க. உங்களுடைய மரபு மாறாம செய்யறது தான் குலதெய்வ வழிபாடு. இந்த வழிபாடை எப்போதும் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டே வாங்க. சில பேர் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ண முடியலையா, மாதம் மாதம் ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க, அந்த பாக்ஸில் குலதெய்வம்னு எழுதி வச்சுக்கோங்க. அந்த குலதெய்வத்துக்கு மாதம் மாதம் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதம் எனக்கு 100 ரூபா முடியுது, இந்த மாதம் எனக்கு ஒரு 200 ரூபா முடியுதுன்னு போட்டிங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு வருமானமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். மாதம் மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு வருமானத்தை அந்த குலதெய்வத்துக்குன்னு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய அந்த மாதிரி ஒரு குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கணும். அடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். காமாட்சி அம்மன் சொல்கிற மாதிரி அந்த பாலாம்பிகை, திரிபுர சுந்தரி, அப்புறம் பார்த்திங்கன்னா பால திரிபுர சுந்தரி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமாட்சி அம்மனை எந்த அளவுக்கு வழிபாடு, வீட்டில் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு தெய்வ வழிபாடே கிடையாது, நான் விளக்கே ஏற்ற மாட்டேன்னு சொல்கிறவங்க மகர ராசி அன்பர்கள் ஒரே ஒரு காமாட்சி தீபம் வச்சுக்கோங்க. கஜலட்சுமி தீபம் தனியாக இருக்குது, காமாட்சி தீபம் வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு அதை டெய்லி விளக்கு ஏற்றி ஊதுபத்தி ஏற்றிக்கிட்டே வாங்க. உங்களுடைய பிரார்த்தனையை பார்த்தீங்கன்னா அந்த காமாட்சி கிட்ட சொல்லிக்கிட்டே வாங்க. எனக்கு இன்னைக்கு இந்த கடன் அடையணும், என்னுடைய வருமானம் கூடணும், என்னுடைய வீட்டில் எல்லாருமே நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணுன்ற ஒரே ஒரு பிரார்த்தனையை நீங்கள் அந்த காமாட்சி தெய்வத்துக்கிட்ட வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க, பிரார்த்தனை செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அதுலேயே தெரிய வரும். அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு வழிபாடு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு. முருகன் வழிபாடு எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா திருஷ்டி தோஷமே இருக்காது. முருகன் வழிபாடு திருஷ்டி தோஷத்துக்கு, காமாட்சி வழிபாடு பணம் அதிகமாக வருவதற்கு, அதாவது வருமானம் அதிகமாக வருவதற்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு உங்களுடைய சந்ததிகள் நிலையாக ஒரு வருமானத்தோட எந்த விதமான ஒரு தோஷமும் இன்றி வாழ்வதற்கு தான் இந்த 3 தெய்வ வழிபாடும் மகர ராசி அன்பர்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். முருகன் வழிபாடு பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வீட்லேயே நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருச்செந்தூரோ இல்லை பழனியோ எங்கே உங்களுக்கு முடியுதோ அங்கே போய் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் வேல் வச்சு வழிபாடு பண்ணலாம். எந்த அளவுக்கு வேல் வச்சு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு திருஷ்டி தோஷம் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். இதெல்லாம் செய்ய முடியாதவங்க கந்த சஷ்டி டெய்லி ஈவினிங் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒழிக்க விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள், திருஷ்டி தோஷமே இருக்காது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்ன நேயர்களே, உங்களுக்கு எப்போ ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து கிடைச்சிருக்கும். நீங்கள் பண வருவாயையும் பெருக்கணும், விரயமாக இருக்கவும் கூடாது. அதே சமயத்தில் உங்களுடைய சந்ததிகளும் நிலைத்து வாழ்வதற்கு நம்ம இந்த 3 வழிபாடும் செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போகிறோம். இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு கோடிக்கணக்கான சொத்தை கூட சேர்க்க வேண்டாங்க, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையோட நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக்கில் ஒரு ப்ரெஸ் பட்டன் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.